வணக்கம். கர்மயோகம், அதாவது செயலின் பாதை. இத பற்றி காஞ்சி மகாபெரியவா தன்னோட அருள்வாக்கான தெய்வத்தின் குரல் நூல்ல ரொம்ப ஆழமா விளக்கியிருக்காங்க. 7 தொகுதிகள் கொண்ட அந்த ஞான பெட்டகத்திலிருந்து சில முத்துக்களைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இந்த அற்புதமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். யோகம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் மனசுல என்ன வரும்? சில உடற்பயிற்சி ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, இதெல்லாம் தானே. ஆனா யோகத்தோட உண்மையான ஆழமான எருத்தம் அது மட்டும் தானா? வாங்க பார்க்கலாம். பாருங்க, சாஸ்திரங்கள் படி யோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் சேர்க்கை. எதோட சேர்க்கை? நம்மளோட தனிப்பட்ட ஆன்மாவை அந்த முழுமுதற் பொருளான பரம்பொருளோட கொண்டு போய் சேர்க்கிறது தான் உண்மையான யோகம். யோகத்துக்கு அப்படியே நேர் எதிரான வார்த்தை தான் வியோகம். வியோகம்னா பிரிவு. உதாரணத்துக்கு ஒருத்தரோட உயிர் அவங்க உடலை விட்டு பிரியறத தேக வியோகம்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி நாம இறைவன்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிறதே ஒரு விதமான வியோகம்தான். ஆனா பகவத்கீதையில பகவான் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாரு. ஒரே ஒரு விஷயத்திலிருந்து நீங்க வியோகம் ஆயிட்டீங்கன்னா, அதாவது பிரிஞ்சிட்டீங்கன்னா, அதுவே உண்மையான யோகம்னு சொல்றாரு. அப்போ நம்ம எதுலேருந்து பிரியணும்? துக்கத்திலிருந்து. துக்கத்தோட நமக்கு இருக்கிற தொடர்பை முழுசா துண்டிச்சிட்டா அதுதான் உன்னதமான யோகம். சரி, அப்போ இந்த துக்கத்துக்கு எல்லாம் மூல காரணம் என்ன? யோக சாஸ்திரம் சொல்ற முக்கியமான பிரச்சனை நம்ம மனசோட ஓயாத அலைச்சல் தான். இதத்தான் சித்தம்னு சொல்றாங்க. நம்ம மனசு, அதாவது சித்தம், ஒரு செகண்ட் கூட சும்மா இருக்காம அங்கேயும் இங்கேயுமா ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ஓட்டம் தான் நமக்கு இன்பம் துன்பம்னு எல்லா அனுபவங்களையும் உருவாக்குது. இதை அடக்கலான்னு நினைச்சா அது இன்னும் வேகமா திமிரி எழும். அதனாலதான் மகாபெரிவா சொல்றாங்க, மனசை அடக்கிறத விட அதை தூய்மைப்படுத்துறது தான் சரி. அதுக்கு பேர் தான் சித்த சுத்தி. மனசை நேரடியா கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால அதை தூய்மைப்படுத்த ஒரு சூப்பரான நடைமுறை வழியை சாஸ்திரங்கள் நமக்கு காட்டுது. அதுதான் கர்மயோகம். அதாவது எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இத விளக்க தெய்வத்தின் குரல்ல ஒரு அருமையான ஓமை இருக்கு. அந்த காலத்துல சிலர் அரிகண்டம்னு ஒரு பெரிய இரும்பு வளையத்தை கழுத்துல போட்டுப்பாங்களாம். எதுக்குன்னா அவங்க தூங்கிடாம அவங்க எடுத்த சபதத்திலிருந்து விலகாம இருக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம மனச கண்டபடி அலைய விடாம ஒரு நல்ல செயல்ல பூட்டி வைக்கிறது தான் கர்மயோகம். அப்போ இந்த கர்மயோக பயணம் எப்படி இருக்கும் பாருங்க. 4 படிகள் தான். முதல்ல நல்ல செயல்கள்ல ஈடுபடணும். அப்போ வர்ற தடைகளையும் நம்ம அகங்காரத்தையும் ஜெயிக்கணும். அதனால மனசு தூய்மையாகும். கடைசியில பரம்பொருளோட முழுமையா இணைய முடியும். சித்த சுத்தி அடைஞ்ச மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்கும் மகாபெரியவா ஒரு அருமையான உவமை சொல்றாங்க. வேகமா சுத்திக்கிட்டு இருக்கிற பம்பரம் சேத்துல விழுந்தாலும் அதுல சேறு ஒட்டவே ஒட்டாது, பாத்திருக்கீங்களா? அதே மாதிரி தூய்மையான மனசு வாழ்க்கையில வர்ற இன்பத் துன்பத்தால பாதிக்கப்படாம எப்பவும் நிதானமா இருக்கும். சரி, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இந்த கர்மயோகத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? இதுக்கு பகவத்கீதை என்ன வழிகாட்டுது? வாங்க தொடர்ந்து பாப்போம். கர்மயோகம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட கடமையை செய்யுங்க. ஆனா அதோட பலன் மேல பற்று வைக்காதீங்க. நான் செய்றேன்ற அகங்காரம் இல்லாம, எந்த விதமான விருப்பும் இல்லாம உலகத்தோட நல்லதுக்காக செய்யப்படுற ஒவ்வொரு வேலையும் கர்மயோகம்தான். ஆனா எது சரி எது தப்புன்னு எப்படி முடிவு பண்றது? ஒரு செயல் வெளியில பார்க்க எப்படி இருக்குங்கிறத வச்சு இல்ல, அதோட உள்நோக்கத்தை வச்சுதான் அது புண்ணியமா பாவமானு முடிவாகும். நம்மளோட சொந்த வெறுப்புகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதோ அந்த வழியில போறது தான் உண்மையான தர்மம். இதுக்கு தான் அர்ஜுனன் கிட்ட பகவான் கிருஷ்ணர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, உனக்கு என்ன தோணுதோ அப்படி நீ முடிவு பண்ணாத. எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறதுக்கு சாஸ்திரத்தை தான் நீ பிரமாணமா, அதாவது அதிகாரப்பூர்வமான வழிகாட்டியா ஏத்துக்கணும். அப்போ கர்மயோகத்தோட பயிற்சி ரொம்ப எளிமையானதுதான். நம்ம கடமைய நம்ம சரியா செய்யணும். அதோட பலனை நான் செஞ்சேன்னு நினைக்காம இறைவனுக்கே அர்ப்பணம் பண்ணிடணும். இப்படி செய்ய செய்ய நாங்கிற அகங்காரம் தானாவே கரைஞ்சு போயிடும். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படி வாழ ஆரம்பிச்சா இந்த சமூகத்துல போட்டி, பொறாம, சண்டை சச்சரவுக்கெல்லாம் இடமே இருக்குமா? உலகம் முழுக்க சந்தோஷமும் அமைதியும் நிறைஞ்சிருக்கும் இல்லையா? கர்மயோகம் வெறும் ஆன்மீக பயிற்சி மட்டும் இல்ல, அது ஒரு அற்புதமான வாழ்க்கை முறை. காஞ்சி மகாபெரியவா நமக்கு காட்டிய இந்த ஆழமான ஞானத்தை உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஞானத்தை எல்லார் கூடயும் பகிர்ந்துக்கிறது தான் எங்களோட நோக்கம். எங்களோட கியான் கோஷ் ஒரு பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, குஜராத்தி, மராட்டி, பெங்காலின்னு பல இந்திய மொழிகள்ல இந்த ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் நிறைய மொழிகள்லையும் சீக்கிரமே கொண்டு வர போறோம்.
சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை எல்லாம் ரொம்ப எளிமையா தெளிவா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட நோக்கம். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், நாம இன்னைக்கு பார்த்த தெய்வத்தின் குரல், சௌந்தர்ய லஹரி, அப்புறம் ஆதிசங்கரர் மாதிரி பல மகான்களோட கதைகளையும் நீங்க தினமும் பார்க்கலாம். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க கியான் கோஷ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த தெய்வீக நாணம் எல்லாருக்கும் போய் சேர இதை உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் கூடவும் பகிர்ந்துக்கோங்க. வாங்க, சனாதன தர்மம்ங்கிற இந்த ஞான விளக்க நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரகாசமா எரிய வைப்போம். இந்த விளக்கத்தை முழுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி.